الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإلى عاد أخاهم هودا قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره أفلا تتقون அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையினால் நாங்கள் தற்பொழுது குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நபிமார்களுடைய சரிதையை சம்பவங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் சென்ற கிழமை நாங்கள் நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசி இடையில் நிறுத்தியிருக்கிறோம். இன்னும் சில அவங்களை பற்றிய சில குறிப்புகள் இருக்கின்றன. அதனை பார்த்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த நபியாக ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இதை பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொல்லிட்டான், லை யுமின மின் கௌமிக இல்லா மன் கத் ஆமன். அந்த 80 பேர் உங்களோட கூட்டத்தில் 80 பேர் ஈமான் கொண்டிருக்கிறாங்க. அந்த 80 பேருக்கு அடுத்தாப்புல வேற யாரும் ஈமான் கொள்ள மாட்டாங்க என்று சொன்ன உடனே அதுக்கு பின்னால தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பத்வா ஒன்று அவனோட கூட்டத்துக்கு செய்கிறாங்க. 950 வருட காலம் இரவு பகலாக தனியாக கூட்டாக பரகசியமாக இப்படி தனித்தனியாக கூட்டமாக இப்படியெல்லாம் சொன்னதுக்கு பின்னால மனம் தளர்ந்தாச்சு. மனிதன் தானே. அப்ப துவா கேட்டாங்க, ரப்பி லா ததர்னி அலல் அருளி மினல் காஃபிரின தையாரா. இந்த உலகத்துல உன்னை மறக்கக்கூடிய எந்த ஒருத்தரையும் விட்டு வச்சிடாத. ஏண்டா வலா எலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா. இப்ப உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளும் உன்னை நிராகரிக்கக்கூடிய பிள்ளைகளாகத்தான் பிறக்கிறாங்க. ஏண்டா அது எப்படி அவங்க விளங்கி கொண்டாங்கண்டா, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அந்த காலத்துல அந்த டைம்ல யாசர் ஒருத்தர் வஃபாத்தாகிறதா இருந்தாலும் அவங்களோட பிள்ளைகளை கூப்பிட்டு எப்படி நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, அவங்க உங்களை எப்படி அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பாங்க, நீங்க என்ன செய்யப்படாது ஈமான் கொள்ளக்கூடாது என்று வசியை செஞ்சுட்டு மௌத்தா போற அளவுக்கு இருந்துச்சு. அப்ப அதனால அவங்க யாரும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஏற்றுக்கொள்ளல. அப்ப அதனால சொன்னாங்க, இவங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளும் அவங்கள மூலமாகவும் இஸ்லாத்தை என்ன ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னு. அப்ப அதுக்கு பின்னால கப்பலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதோட கட்டளை வருகிறது, கப்பலை செய்யுங்க. அப்ப கப்பலை செஞ்சு கொண்டிருக்கிற நேரம் அந்த நிராகரித்த கூட்டம் 80 பேரை தவிர அடுத்த எல்லாருமே யாரும் இஸ்லாத்துக்கு வரல. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஏற்றுக்கொள்ள இல்லை. அப்ப இவங்க கப்பலை செய்யறாங்க. கப்பலை செஞ்சுட்டு இருக்கிற நேரம் இவங்களை கடந்துட்டு போற நேரம் அந்த ஈமான் கொள்ளாத கூட்டம் என்ன செய்யுது, பரிகாசம் செய்யுது, கேலி செய்யுது. எப்படி கேலி? 2 விதமா கேலி செஞ்சாங்க. இதுக்கு முன்பு நீங்க என்ன செஞ்சீங்க, எங்களை அழைச்சி கொண்டிருந்தீங்க, நபியாக இருந்தீங்க, எங்கள் அல்லாஹ்வின் பால் அழைச்சி கொண்டிருந்தீங்க. இப்ப நீங்க என்னவாக மாறிட்டீங்க, தச்சனாக மாறி கப்பலை செஞ்சு கொண்டிருக்கிறீங்களே அப்படின்னு ஒரு பரிகாசம். 2வது பரிகாசம், கப்பலை செய்யணுங்க, கடலுக்கிட்ட தண்ணி உள்ள இடத்துக்கிட்ட கப்பலை செய்யணும். நீங்க செய்வீங்க என்னது, தரையில. இது யோசிக்கக்கூடிய அளவுல இல்லையே அப்படின்னு 2 விதமான முறைக்கு பரிகாசம் செஞ்சாங்க. அப்ப அதுக்கு பின்னால கப்பல் என்ன செய்யறாங்க, 3 தட்டு கப்பல். அதுல கீழ் அடி ஆக கீழ் என்னது தட்டு வந்து மிருகங்களுக்கு, நடுத்தட்டு அந்த ஈமான் கொண்ட 80 பேருக்கும், ஆக மேல் தட்டு பறவைகளுக்கு. அதுக்கு பின்னால மழை அல்லாஹ் தஆலா எப்படி ஆக்கினான்டா, பூமிக்கு வானத்துக்கு சென்றால் மலையை பெய்ய செய்து பிமாயின் முன்ஹமிர், கொட்டிக்கொண்டே இருந்துச்சு மழை. வானத்துக்கு அல்லாஹ் கட்டளையை போட்டால் மழை பெய்ய சொல்லி, பூமிக்கு அல்லாஹ் கட்டளையை இட்டான், எல்லா உற்று கண்கள்ல இருந்து தண்ணி பீரிட்டு ஓடிச்சு. வஃபஜ்ஜர்னல் அர்ல உயூனன், நாங்க பூமிக்கு கட்டளையிட்டோம், அதுல உள்ள எல்லா ஊற்று கண்களிலும் தண்ணி வெளியாகிறது. மேலால மலை, கீழே பூமியில இருக்கக்கூடிய ஊற்று கண்களும் தண்ணி வருது. ஃபல்தகல் மாஉ அலா அம்ரின் கத் குதிர், எந்த அளவுக்கு வானத்துல இருக்கிற பெய்கிற மலையும் பூமியில உள்ள ஊட்டெடுக்கிற தண்ணியும் அந்த அளவுக்கு சந்திச்சு நல்ல ஒரு பெரிய ஒரு வெள்ளமாகி ஆகிட்டது. இப்ப அந்த நேரத்துல தனது மகன் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை ஏற்றுக்கொள்ள. அவ பாருங்க என்ன சொல்றாங்க, யா புனையர் கம் மஅனா, செல்ல மகனே வாங்க எங்களோட சேர்ந்து நாங்கள் போம், கப்பல் ஏறுங்க. வலா தகும் மஅல் காஃபிரீன், அடுத்தாக்கள் மாதிரி நீங்க ஏற்றுக்கொள்ளாமைக்கு அல்லாஹ் கட்டளைக்கு நீங்க என்னுடைய பேச்சை கேட்டுட்டு நீங்க ஈமான் கொள்ளாத உத்தராக மாறாமைக்கு கேட்டு ஈமான் கொள்ளுடுங்க வாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, நான் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்.
சஆவி இலா ஜபலின் யஅசிமுனி மினல் மா. தண்ணி ஒரு அளவு தான் இப்ப நிக்குது. நான் ஆக உயர்ந்த ஒரு மலைக்கு ஏறி நான் என்ன பாதுகாத்துக் கொள்வேன் அப்படின்னு சொன்னார் அந்த மகன். இப்ப இந்த இடத்துல பாருங்க, நல்லா கவனிச்சு கொள்ளணும். நாங்க ஒவ்வொருத்தரும் பருவ வயதை அடைஞ்சிட்டா நாங்க செய்யக்கூடிய அமல் தான் எங்களை என்ன செய்யும், பாதுகாக்கும். வேற எந்த ஒன்றும் எங்களுக்கு உதவியாக வரவே மாட்டாது. இப்ப என்னதான் இருந்தாலும் மகண்ட பாசம் இருக்குது, பிள்ளை பாசம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கூப்பிடுறாங்க பாருங்க, யா புனைய, செல்லமா கூப்பிடுறாங்க, இறக்கமா கூப்பிடுறாங்க. அதே மாதிரி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாப்பா ஆசர், அவங்கள்ட்ட யா அபதி என்ற செல்ல வாப்பாவை இறக்கமா கூப்பிடுறாங்க. அதே மாதிரி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி ஏற்றுக்கொள்ள இல்லை. அப்ப பாருங்க, இந்த இடத்துல மகண்ட பாசம், மனைவிட பாசம், அதே மாதிரி வாப்பட பாசம். எங்களுக்கு யார் மிச்ச நெருக்கமாகிறது? எங்களோட உமா வாப்பா மிச்ச நெருக்கம். அதே மாதிரி எங்களோட பிள்ளைகள் மிச்சம் எங்களோட நெருக்கம், மனைவி நெருக்கம். அப்ப எங்களோட குடும்பம் என்றாலே இவ்வளவுக்கு தான் நாங்கள் என்ன செய்யறோம், கூடுதலான நேரம் இவங்களோட எங்களுக்கு கொடுத்துப்படுது. அடுத்தடுத்த நேரம் சாச்சா, பெரியப்பா, மாமி, சாச்சி, அதெல்லாம் கொஞ்சம் இருந்தாப்புல கிழமைக்கு ஒருக்கா, மாசத்துக்கு ஒருக்கா, வருஷத்துக்கு ஒருக்கா. அப்ப இவங்க தான் எங்களோட குடும்பம், தொடர்பு எல்லாம் இவங்களோட தான் இருக்குது. அப்ப இப்படி இருந்தும் ஈமான் கொள்ளலண்டா அது மகனா இருக்கோமேலும், பாப்பாவா இருக்கலும், பஞ்சாதியா இருக்கலும், அல்லாஹ்வுடைய பார்வையில எந்த மன்னிப்பும் இல்லை, எந்த மன்னிப்பும் இல்லை. அப்ப கொஞ்ச நேரம் போகையில சொல்லி அந்த உரையாடல் முடியல, தண்ணி வந்து மகனை அடிச்சுட்டு போயிடுச்சு. அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ் ஓர்டர் போட்டான், முழு உலகத்தில் உள்ள ஈமான் கொள்ளாத எல்லாரையும் அழிக்க சொல்லி. அந்த 50 பேரை தவிர அடுத்த எல்லாரும் அழிஞ்சே ஆகுவாங்க. கப்பல் எப்படி போச்சு? பெரிய பெரிய அலைகள், மலை மாதிரி உள்ள அலைகள், அதுக்கு முகம் கொடுத்து கூட கப்பல் போச்சு. அல்லாஹ் தஆலா அந்த கப்பலை பாதுகாத்தான். அதே நேரத்துல நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிக்கும் ஒரு முஅஜிஸா இருக்கு. நாங்க ஏற்கனவே பார்த்தோம், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா முஅஜிஸா கொடுத்தார். அப்ப நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்குரிய முஅஜிஸா என்ன என்று கேட்டா, அஜ்மிஉ அம்ரக்கும் வஷுரகாஅக்கும் சும்ம லா யகுன் அம்ருக்கும் அலைக்கும் உம்மத்தன் சும்ம குது இலைய வலா துந்திரூன். என்ன சவால்? அவங்களோட கூட்டத்தில் 80 பேர் தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அப்ப 81 பேர் தான் ஈக்கிறாங்க. அப்ப பெருமளவு ஒரு கூட்டம் ஈமான் கொள்ளாம இருக்கு. இப்ப நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க எல்லாரும் சேருங்க, நீங்க எல்லாரும் சேருங்க. சும்மா குது இலைய, என்ன நீங்க என்ன செய்யுங்க, தீர்த்து கட்டுங்க. நீங்க என்ன தீர்த்து கட்டுங்க. வலா தும்லிரூன், எனக்கு டைம் தர வேணாம், இப்பவே உங்களுக்கு என்ன அழிக்க ஏழுமா இருந்தா என்ன நீங்க என்ன செய்யுங்க, அழிச்சு காட்டுங்க. ஃபஅலல்லாஹி தவக்கல்து, நான் யாரை நம்பி இருக்கிறேன்? அல்லாஹ்வை நம்பி இருக்கிறேன். நீங்க உங்களுக்கு என்னது, நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு என்ன செய்ய ஒன்று செய்ய செஞ்சு காட்டுங்க. செய்ய கிடைக்கல, செய்யலாம். ஏன்? ஃபஅலல்லாஹி தவக்கல்து, நான் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறேன். அவ்வளவு ஒரு கூட்டம் இருக்கத்தக்கன அந்த 81 பேரை மலிச்சு விடுறது, அவங்களை இல்லாமல் ஆக்குறது இன்னொரு வேலை. ஆனா அந்த தைரியம் வரையில நமக்கு தெரியும் எல்லாருக்கும், அல்லாஹ்க்கு மாற்றமான செயல்ல தைரியம் பிறக்காது. அல்லாஹ்க்கு மாற்றமான செயல்கள் செய்ய போக்குள்ள என்ன வராது, தைரியம் வராது. கல்லன் இங்க தானே, கல்லன் சில நேரம் என்ன, எங்க வீட்டுக்கு வர கல்லன் எங்களை விட பலசாலி ஆயிப்பான். அவன் எப்படி வாரான்? யாருக்கு தெரியாமைக்கு ஒளிஞ்சி மறைஞ்சி வாரான். அந்த கல்லவை எடுத்து முடிக்கும் வரைக்கும் அவன் எவ்வளவு பதட்டம் அழிக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும். ஏன்? கடவுள் அல்லாஹ் தஆலா தைரியத்தை வச்சு இல்ல. அதே மாதிரி பாவங்கள் செய்யறது, நன்மைக்கும் பாவத்துக்கும் வரைவிலக்கணம் ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக வ கரிஹத யத்தலிஅ அலைஹி நாஸ். பாவம் ஒன்றுதாங்க, இது எங்களுக்கு பாவம் தான், நான் ஈடுபடுற செயல் இது நன்மை இல்லை அப்படின்னு எங்களுக்கு என்ன செய்யலாம், மதிப்பிட்டுக் கொள்ளலாம். ஒரு வரைவிலக்கணம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவம் தான் என்ன? மா ஹாக ஃபீ நஃப்ஸிக், உங்களோட உள்ளத்துல ஒரு ஊசலாட்டத்தை உண்டு பண்ணி கொண்டு இருக்கும், மனசுல ஒரு ஊசலாட்டம் ஒன்று இருக்கும். யார் சரி வந்துருவாங்களா, யாரும் சரி தெரிஞ்சிருமா, கரிஹித யத்தலிஅ அலைஹி நாஸ்,
அடுத்த ஆக்களுக்கு செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்டு இருக்கு. இதுதான் பாவம். அப்ப அந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அடுத்த மக்களுக்கு இவங்களை அழிக்கிறதுக்குரிய தைரியம் பிறக்கையில். அதுக்கு பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 80 பேர்களை கொண்டு அல்லாஹ் திரும்ப இந்த உலகத்தை உயிர்ப்பிக்கிறான். அதனாலதான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஆதமுல் அஸ்கர் அப்படின்னு பேர் இருக்குது. ஏண்டா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை என்ன செஞ்சான், உண்டாக்கினான். இப்ப எல்லா மக்களும் அழிஞ்சாச்சு. இப்ப எங்க ஸ்டார்ட் ஆகுது திரும்ப உலகம்? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சின்ன ஆதம் அப்படின்ற ஒரு பட்ட பெயர் இருக்கு. அப்ப அதுக்கு பின்னால நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உலுல் அஸும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு பெயர்கள் இருக்கு. ரசூல்மார்கள் நபிமார்கள் இல்ல, உலுல் அஸும் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. அது யாருக்கு இருக்குது? 5 நபிமார்களுக்கு, 5 ரசூல்மார்களுக்கு, 5 ரசூல்மார்களுக்கு அந்த சிறப்பு பெயர் இருக்குது, உலுல் அஸும். அதாவது உறுதி வாய்ந்தவர்கள். உறுதி வாய்ந்தவர்கள். பல சம்பவங்கள், பல நிகழ்வுகள் நடந்தும் அவங்களோட ஈமான்ல, அவங்களோட உறுதியில எந்த ஒரு அலசலும் சாய்வும் வராதவங்க, அவ்வளவு உறுதியாக இருந்தவங்க. அதுல முதலாவது யார்? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மூணாவது மூசா அலைஹிஸ்ஸலாம். அடுத்தது ஈசா அலைஹிஸ்ஸலாம். அடுத்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கட தலைவர். இந்த 5 பேருக்கும் தனி சிறப்பு பெயர் என்ன? உலுல் அஸும். அவங்க மக்களுக்கு தாவத் செய்யும் நேரத்தில் அவங்களோட சமூகத்துக்கு தாவாவுடைய அந்த பணியை எட்டி வைக்கிற டைம்ல உறுதியாக இருந்தாங்க. அப்ப நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் 950 வருட காலம் அவங்களோட பணியை செய்யறதுல மனம் தளராமைக்கு ஏசி பேச்சு எனது பைத்தியகாரன், சூனியக்காரன் எனது கேவலமான ஆக்கள் இப்படிலாம் பல பெயர்களை சொல்லியும் ஏற்ற வாங்கியும் மனம் தளரல்ல. 950 வருட காலம் வாழ்ந்தாங்க, அந்த தவாவுடைய பணியை செஞ்சாங்க. அடுத்தது எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு ஒரு தனி சிறப்பு ஒன்று இருக்கு. எங்களுக்கு, அதாவது நாங்க எங்களுக்கு ஒரு தனி சிறப்பு ஒன்று இருக்கு. அல்லாஹ் எங்களை சாட்சியாளர்களாக வச்சுக்கிறான். எங்களை யாராக வச்சுக்கிறான்? சாட்சியாளர்களாக வச்சுக்கிறான். நடுத்தரமான உம்மத், நடுத்தரமான சமூகம் அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு பெயர் ஒன்று இருக்கு, உம்மத்துல் வசத். உம்மத்துல் வசத் எங்களுக்கு பேர். நடுத்தரமான சமூகம், நீதமான சமூகம். ஏண்டா நாளைக்கு கியாமத்துடைய நாளையில நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்துக்கு அல்லாஹ் கேட்பான், நீங்க எல்லாரும் நரகத்துக்குரியவராக மாறிட்டீங்க, நான் உங்களுக்கு ரசூல்மார் அனுப்ப இல்லையா? நான் உங்களுக்கு ரசூல் அனுப்ப இல்லையா? நான் என்னை பற்றிய பயத்தை நான் உங்களுக்கு உண்டாக்கலையா? அப்ப என்ன சொல்லுவானல் அவன்? என்னது, எங்களுக்கு ரசூல் யாரும் வரல, எங்களுக்கு ஒன்று இந்த செய்தியை ஒன்றையும் யாரும் எங்களுக்கு எட்டி வைக்கல அப்படின்னு போய் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய எங்களை கூப்பிடுவான். எதுக்கு தெரியுமா? சாட்சி சொல்றதுக்கு. எங்கள்கிட்ட கேட்பான், என்னது இந்த மாதிரி நாங்கள் இவங்களுக்கு ரசூல் அனுப்பலையா? நாங்கள் சொல்லுவோம், எப்படி இல்லையா அல்லாஹ், நீ இவங்களுக்கு ரசூல நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூலாக நீ அனுப்பினாய் அப்படின்னு நாங்கள் என்ன செய்வோம்? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்துக்கும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் நாங்கள் சாட்சியாளர்களாக ஆகுவோம். இது எங்களுக்கு ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி அதுக்கு பிற்பட்ட காலத்துல நல்ல முறையில நடந்துகிட்டு இருக்குது. மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, ஈமான் கொண்ட மக்கள் தானே, அப்படி நல்ல முறையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஷைத்தான் எங்க சபதம் எடுத்துக்கிறான்? அவன் ஆரம்பத்திலே சபதம் எடுத்துட்டான், லஊவியன்னஹும் அஜ்மஈன், நான் மக்கள் அனைவரையும் வழிகெடுப்பேன். நான் ஏன் மனிதன் மூலமாகத்தான் நான் எனக்கு இருந்த எல்லா அந்தஸ்துக்களையும் இழந்து தவிக்கப்பட்டவனாக அந்த வானத்தை விட்டும் துரத்தப்பட்டவனாக ஆகிறதுக்கு காரணம் யாரு? இந்த மனிதன். நான் எனவே இந்த மனிதனை வழிகெடுத்தே ஆகுவேன், அவன் சபதம். அப்படியே நல்ல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்பதான் ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம், ஆத் சமூகம், நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பின்னால் வந்த நபி யாரு? நபி ஹூத். அவங்களோட சமூகம், அவங்க எந்த சமூகத்துக்கு ரசூலாக போனாங்க? ஆது கூட்டத்தாரு. இந்த ஆது கூட்டத்துல அப்படியே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் சைத்தான் மனித ரூபத்தில் வரக்கூடியவன் வந்து அவங்களுக்கு இந்த சிலை வணக்கத்தை உண்டாக்கினான். சிலை வணக்கத்தை
உண்டாக்கினான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பின்னால திரும்ப நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல இந்த ஆது கூட்டத்தினர் என்ன செய்றாங்க? சிலைகளை வணங்குறாங்க. 3 சிலை அவங்க வணங்கின சிலை 3. ஒன்றுக்கு பேரு சமூத் என்கிற சிலை. இன்னொரு சிலையோட பேரு சபா. இன்னொரு சிலையோட பேரு ஹபா. இப்படி 3 சிலைகளை வணங்கி கொண்டிருந்தாங்க. அப்ப அந்த நேரத்துல தான் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? ரசூலாக அவங்களுக்கு அனுப்புறான். குர்ஆன்ல ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பெயர் 7 விடுத்தம் வந்திருக்குது. குர்ஆன்ல நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பெயர் 7 இடத்துல வருது. அவங்களோட சமூகம் ஆது சமூகத்தை பத்தி 27 இடத்துல வருது. நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பெயர் குர்ஆன்ல 7 விடுத்தம் வருது. ஆது கூட்டம் அவங்களுக்கு அனுப்பப்பட்ட சமூகம் தான் ஆது கூட்டம். அவங்களோட பெயர் குர்ஆன்ல 27 விடுத்தம் வருகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 114 சூறாக்கள் இருக்குது. அதுல ஒரு சூறாவே அல்லாஹ் தஆலா நினைக்கிறான், சூரத்து ஹூத். ஹூத் அலைஹிஸ்ஸலாமோட பேர்லயே ஒரு சூறாவை அமைச்சு வச்சுக்கிறான். நாங்க ஏற்கனவே சொன்னோம், அல்லாஹ் தஆலா சம்பவங்களை சொல்றதுக்கான காரணம் என்ன? இந்த மக்கள் நபிட சமூகம் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை படிப்படியாக எடுத்துக்கொள்ளணும். உலகத்தில் முதலாவது தோன்றின பாவம் என்ன? பெருமை. உலகத்தில் முதலாவது தோன்றின பாவம் பெருமை. அந்த பெருமையின் காரணமாக ஷைத்தான் என்ன செய்யப்பட்டான்? சாபத்துக்குள்ளவனாக மாறினான். அதுக்கு பின்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டம் அவங்களும் என்ன செஞ்சாங்க? பெருமை அடித்தாங்க. இவங்க என்னது? எங்களை விட தாழ்ந்த மக்கள். உங்களை ஈமான் கொண்ட மக்கள் யாரு? அராதிலுனா, எங்கள்ல தாழ்ந்தவங்க, நாங்க அவங்களுக்கு எந்த மதிப்பும் கொடுக்காதவங்க, நீங்க இவங்களை இல்லாமலாச்சுங்க, நாங்க வாரோம். அப்ப பெருமை இருந்துச்சு. அதனால அது ஒரு காரணம் அவங்க அளிக்கப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, அதுக்கு பின்னால ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இப்ப காலம் பீரியட், இதுலயும் என்ன நடக்குது? பெருமை நடக்குது. பெருமை. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு நல்ல உடல் வலிமையை கொடுத்திருந்தான். அவங்களுக்கு அஹ்காஃப் என்றும் சூரத்துல் அஹ்காஃப்னு ஒரு சூறா ஒன்றும் இருக்குது. அஹ்காஃப் மணல் உள்ள மலைகளுக்கு செல்றது. மணல் இருக்கிற மலைகளுக்கு செல்றது அஹ்காஃப். அதுல தான் அந்த ஆது கூட்டம் என்ன செஞ்சாங்க? வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. இவங்க என்ன செய்வாங்க? கூடாரங்கள் அமைச்சு கூடாரங்கள் அமைச்சு தான் வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. மலைகளுக்கிட்ட கூடாரங்கள் அமைச்சு தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்ப இரம ஜாத்தில் இமாத், அல்லாஹ் என்னது? இரம ஜாத்தில் இமாத், அதாவது பெரிய பெரிய கப்புகள் இருக்குமே, பெரிய பெரிய, நாங்க ஒரு மரத்தை வெட்டினா ரவுண்ட்ல அதுக்கு என்ன சொல்றது? ரவுண்ட் வடிவத்தில் இருக்கக்கூடிய பெரிய, எங்கட ஏரியா சொல்லுவாங்க கப்பு உண்டு. அதாவது என்னது? நீண்ட பெரிய கம்புகள் அதை பயன்படுத்தி தான் அவங்க என்ன செய்வாங்க? கூடாரங்கள் அமைச்சு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அதே நேரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க? அத்தபுனூன பிகுல்லி ரீஇன் ஆயத்தன் தஅபஸூன், உயர்ந்த இடங்கள்ல பெரும் பெரும் மாளிகைகளை கட்டினாங்க. அல்லாஹ் தஆலா நல்ல உடல் வலிமையை கொடுத்திருந்தான். வஸாதகும் ஃபில் ஹல்கி பஸ்தா, உடல் அமைப்புல நல்ல வலிமை, உடல் வலிமை. அப்ப உயர்ந்த மலைகளுக்கு மேல என்ன செய்வாங்க? பெரும் பெரும் மாளிகைகளை கட்டினாங்க. எப்படி கட்டுறது மட்டும்தான், அதுல வாழ்றதில்ல. எங்க வாழ்றது? இந்த கூடாரத்துக்கு தான் வாழ்வாங்க. ஆனா என்னது? தஅபஸூன், வீணா சும்மா கட்டுறது. உடல் வலிமைக்கு தானே சும்மா அதை பயன்படுத்தி அதை சும்மா கட்டி விடுறது. அப்ப அதுக்கு பின்னால நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க? மா லக்கும் மின் இலாஹின் கைரு, அல்லாஹ்வை தவிர வேற எந்த இறைவனும் உங்களுக்கு இல்லை, இந்த சிறை வணக்கத்தை நீங்க விடுங்க. அப்பலா தத்தப்போ, நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்து என்ன பேச்ச நீங்க எனக்கு கேட்கப்படாதா? நான் உங்களுக்கு அழகான முறைக்கு உபதேசம் செய்கிறேன், என்ன உபதேசத்தை நீங்க கேளுங்க அல்லாஹ்வுடைய வேதனை வாரத்துக்கு முன்னால அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன செய்யல? கேட்கல. என்ன சரியான ஒரு பிடிவாதத்தோடு இருந்தாங்க. சரியான ஒரு பிடிவாதம். சவாஉன் அவ அல்த அவுலம் தக்கும் மினல் வாயிலின், நீங்க எங்களுக்கு உபதேசம் செஞ்சாலும் சரி உபதேசம் செய்யாட்டியும் சரி நாங்க உங்களை ஈமான் கொள்ளவே மாட்டோம் அப்படின்னு விடாபடியா இருந்தாங்க. நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை ஏற்றுக்கொள்ள இல்லை. அவங்களே ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை ஏற்றுக்கொண்டாங்க. இப்ப இந்த இடத்துல நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க?
தனது சமூகத்துக்கு அழகான முறைக்கு சில படித்தரத்தோட கையாளுறாங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயத்தை தடுக்கிறதா இருந்தா அதுக்கு ஒரு முறையை நாங்கள் கையாளணும். நினைச்ச மாதிரி என்ன செய்யலாது, எடுத்துட்டு போய் வர்ற மூஞ்சில ஒரு விஷயத்தை தடுக்கப்படாது. அதுக்கு நாங்கள் என்னது கொஞ்சம் ஞானமான முறையில், அறிவான முறையில் கொஞ்சம் சில விடயங்களை கையாளணும். நாங்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி தனது சமூகத்தோட கையாண்டாங்கிற விடயத்தை நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி தான் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்கள செய்தியை, அல்லாஹ்வோட செய்தியை அவங்களுக்கு எட்டி வைக்கிற நேரத்தில் சில முறைகளை கையாண்டாங்க. அதில் ஒன்றாவது அவர் கையாண்ட முறம் ரிஸ்க் லீன், மென்மையை கையாண்டாங்க. தனது சமூகம் தனக்கு பைத்தியம் எல்லாம் பிடிச்சிருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லியும் அவங்க என்ன செஞ்சாங்க, எப்படி கூப்பிட்டாங்க தனது சமூகத்தை, யா கௌமி யா கௌமி மா லைஸ பி சஃபாஹா, நீங்க சொல்ற மாதிரி எனக்கு என்ன இல்லை, பைத்தியம் பிடிக்கவும் இல்லை, என்ன மூளையில எனக்கு குறைபாடும் இல்லை அப்படின்னு தனது சமூகத்தை நினைக்கிறாங்க. மென்மையான முறையில அல்லாஹ்வின் பால் அழைக்கிறாங்க. ஒன்றாவது. ரெண்டாவது உபதேசம் செஞ்சாங்க. ரெண்டாவது கட்டம் மென்மையான முறையில் இவங்க என்னத்தான் பேசினாலும் மென்மையான முறையில் நடந்து கொண்டாங்க. முதலாவது கட்டம். ரெண்டாவது கட்டம் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தனது சமூகத்தாரோட என்ன செஞ்சாங்க, உபதேசங்கள் செஞ்சாங்க. இன்னி லக்கும் நாசிஹுன், நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன் அப்படின்னு கட்டம் கட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சாங்க, உபதேசங்களை சொல்லி அல்லாஹ்வின் பால் அழைச்சாங்க. மூணாவது கட்டம், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற அருட்கொடைகள் நீங்க பாருங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலாவுடைய அருட்கொடைகளை நியமத்துக்களை சொல்லி காட்டினாங்க. அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அருட்கொடைகளை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்க அப்படி கொஞ்சம் சிந்திச்சா கூட உங்களுக்கு என்ன செய்யும், அல்லாஹ்வை பற்றி கொஞ்சம் பயம் உண்டு உங்களுக்கு வரும். ஆனா அவங்க என்ன செய்யல, என்ன சொன்னாங்க, ஃபஸ்தக்பரு ஃபில் அர்த் பிகைரில் ஹக் வகாலு மன் அஷத்து மின்னா குவ்வா, பெருமை அடிச்சாங்க. இந்த உலகத்துல எங்களை விட சக்தி வாய்ந்த படைப்பினம் என்ன சரி இருக்குதா அப்படி என்ன செஞ்சாங்க, பெருமை அடிச்சாங்க. தனது உடல் வலிமையை வச்சு பெருமை அடிச்சாங்க. மன் அஷத்து மின்னா குவ்வா, எங்களை விட பலசாலிகள் இந்த உலகத்தில் எப்ப யாசரி இருக்கிறாங்களா, நாங்க உங்களோட பேச்சை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது, மூளையில ஒரு குறைபாடு வந்து இருக்குது, அதாவது பைத்தியகாரன் அப்படின்னு சொன்னார்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டம், ஆதி சமூகத்தினர். அப்ப அதுக்கு பின்னால நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தனது கூட்டத்துக்கு இப்படி சொல்லி அறிவுறுத்தல் செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலாவுடைய அருட்கொடை நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த கட்டம், அல்லாஹ்வின் பால் ஆசையை ஊட்டினாங்க. எடுத்தடுப்புக்கு பயமுறுத்த இல்லை. அடுத்த கட்டம் எதை கையாளுறாங்க, அல்லாஹ்வின் பால் ஆசையை உண்டாக்குறாங்க. அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்துல என்ன செய்யறாங்க, ஆசையை உண்டாக்குறாங்க. நீங்க எவ்வளவு காலமும் நீங்க அல்லாஹ் நிராகரிச்சிட்டீங்க, பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு இப்போ டைம் இருக்குது. இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹ், அல்லாஹ் கிட்ட இஸ்திக்ஃபார் செய்யுங்க, தௌபா செய்யுங்க. இவ்வளவு காலமும் நாங்க நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பேச்சை கேட்க இல்லை, அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பார். நீங்க அல்லாஹ் கிட்ட என்ன செய்யுங்க, தௌபா செய்யுங்க. என்ன செய்வார் உங்களுக்கு அதுக்கு பதிலாக, யுரிசிலி ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு தேவையான டைமுக்கு மழை பெய்யும். அல்லாஹ் மழையை பெய்ய டைமுக்கு வைப்பான். அது மட்டும் இல்ல, வயஸிதுக்கும் குவத்தன் இலா குவத்தின், நீங்க ஏற்கனவே பலசாலி ஆகிக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் ஆரோக்கியத்தை தருவான். அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் மேலதிகமான ஆரோக்கியத்தை தருவான் எல்லாம் ஆசையை ஊட்டினாங்க. இந்த இடத்துல நாங்கள் கவனிக்கணும், ஒரு மனிதன் கட்டாயம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இன்னும் டைம் ஒன்று வச்சுக்கொள்ளணும். எங்களுக்கு இன்னொரு டைம் ஒன்று நாங்கள் என்ன செய்யணும், வச்சுக்கொள்ளணும். அதை வேலை செய்கிற டைம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நாவோடு சம்பந்தப்பட்டது, இந்த அமல் எதோட சம்பந்தப்பட்டது, எங்களோட நாவோடு சம்பந்தப்பட்டது. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அத்தூபு இலைஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹ். இந்த மாதிரி இஸ்திக்ஃபாருடைய சில வார்த்தைகள் இருக்குது. இஸ்திக்ஃபார் செய்யறதுக்கு பல வார்த்தைகள் இருக்கு, பல ஹதீஸுகள்ல என்னது பல மாதிரியான வார்த்தைகள் வந்து இருக்குது. அதுல ஒவ்வொன்றுக்கும் தனி ஒரு சிறப்பு இருக்கு. அப்ப இந்த இஸ்திக்ஃபார் நாங்க செஞ்சு வந்தா ஒன்று என்ன கிடைக்கும், எங்களோட பாவம் மன்னிக்கப்படும். எங்களோட சின்ன சின்ன பாவங்கள் நிச்சயமாக நிச்சயப்படும், மன்னிக்கப்படும். அதோட சேர்த்து எங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். எங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல பாருங்க நேரடியா சொல்றான், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹ் யுரிசிலிஸ் ஸமாஅ அலைக்கும்
மித்ராரா வயதிதுக்கும் குவத்தன் இலா குவத்திக்கும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இஸ்திக்ஃபாருடைய பிரயோஜனம் எங்கட கஷ்டம் நிவர்த்தியாகும். எனக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ இந்த இடத்துல மழை, ஏன்னா அந்த டைம்ல அவனுக்கு மழை பிரச்சனையா இருந்துச்சு, அதை அல்லா தஆலா செய்யலாம் இந்த இடத்துல விசேஷமா சொல்லி காட்டுறான். ஆனா எங்களை பொறுத்தவரையில நாங்க இஸ்திக்ஃபார் செஞ்சதுனால எங்களுக்கு என்னென்ன பிரச்சனை நாங்க மாற்றி வைக்கிறோமோ, அது எங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வர இருக்கிறதோ அதுல என்ன கிடைக்கும்? பாதுகாப்பும் கிடைக்கும். அடுத்தது ஆரோக்கியம் கிடைக்கும். ஆரோக்கியம் கிடைக்கும். நாங்கள் நினைக்கக்கூடாது நாங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் எங்களுக்கு உடம்புக்கு கஷ்டம் அப்படின்னு. நாங்கள் செஞ்சு வர வணக்க வழிபாடுகளுக்கு தானே இது எனக்கு கஷ்டத்தை தான் உண்டாக்குது அப்படின்னு நாங்கள் நினைக்கக்கூடாது. இதுல ஒவ்வொன்றிலையும் இந்த உலகத்துல தேவையான பிரயோஜனம் எங்களோட உடம்புக்கு இருக்குது. எங்களோட உடம்புக்கும் இந்த உலகத்துல தேவையான எனர்ஜி, சக்தி எல்லாம் இதுல இந்த வணக்க வழிபாடு இல்லை. உது எடுத்துக்கொள்ளுங்க, மூக்கு துப்புரவாகுது, வாய் துப்புரவாகுது, மிஸ்வாக் செய்யறோம், வாயில் உள்ள நாட்டம் போகுது, பல்லு உறுதியாகுது, பல்லு வலி வராது. மிஸ்வாக் செஞ்சு வந்தா பல்லு வலி வராது. இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோட செய்யணும், பல்லு வலி வராது. இன்னொரு கலைக்க போக்கல பயனாளரை கலைக்கணும், வாயில் நாட்டம் வராது. சுப்ஹானல்லாஹ். மூஞ்ச கழுகுறோம், ஒரு நாளைக்கு 5 விடுத்தம் மூஞ்ச கழுகுறோம், சின்ன சின்ன பாவமும் மன்னிக்கப்படுது, எங்கட மூஞ்சும் சுத்தமாகுது. அப்ப அது உதுவுல, அதுக்கு பின்னால தொழுகையில எவ்வளவு பெரிய ஒரு எக்ஸசைஸ் உடம்பு கீக்குது. சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதன் சுஜூது செய்யும் பொழுது அவட ரத்த ஓட்டம் முழு உடம்புக்கும் ஓடுது. மனிதனுடைய ரத்த ஓட்டம் முழு உடம்புக்கும் போகுது. சுப்ஹானல்லாஹ். ருக்குல சுஜூதுல இன்றைக்கு என்னென்ன எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது, அதை செய்யற எல்லாத்துலையும் பார்த்தா அதெல்லாம் எங்க இருக்குது? தொழுகையில எங்களுக்கு சும்மா கிடைக்குது. ஒரு நாளைக்கு 17 விடுத்தம், 17 ரக்காத். ஒரு நாளைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய பருள் மட்டும், சுன்னத்தை பேசையில பருள மட்டும். இந்த 5 நேர தொழுகையில எத்தனை ரக்காத் இருக்குது? 17 ரக்காத்து சொல்றோம். 17 விடுத்தம், எழும்புறம், சுந்தரம். அப்ப இன்றைக்கு நாங்கள் ஆரோக்கியத்தை பத்தி எங்களுக்கு ஆரோக்கியம் முழுக்க எங்க இருக்குது? இஸ்லாத்துல இருக்குது. சாப்பிட முன்னால 2 கையை கழுவ சொல்லி இருக்குது, சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பின்னால் 2 கையை கழுவ சொல்லி இருக்குது, கொழுப்பு இருந்தா அந்த கொழுப்பை என்ன செய்யணும்? கழுவ சொல்லி இருக்குது. நைட்டுக்கு தூக்க போக்கல வாயில கொழுப்பு இருந்தா அதை என்ன செய்ய சொல்லி இருக்குது? பார்க்க சொல்லி இருக்குது. விரிப்ப தக்க சொல்லி இருக்குது. என்னது? சுத்தமாய்க்க சொல்லி இருக்குது. சுபஹானல்லாஹ். சுத்தம். வுது செய்யறது சுத்தம், குளிக்கிறது சுத்தம். எந்த அளவுக்குண்டா பாருங்க. சுபஹானல்லாஹ். ஒரு மனிதன் தனது மனைவியோடு சேர்ந்தால் கூட அதுக்கு பின்னால் அவன் வணக்கத்துக்கு வாரதா இருந்தால் எதை வச்சிக்குது? குளிப்ப கடமையாக்கி வச்சிக்குது. சுத்தமா வரணும், மனமா ஈக்கணும். எந்த அளவுக்கு உமர் நம்ம சொல்றாங்க, ஒரு மனிதன் அவன் சொத்துல 3ல் ஒரு பகுதியை மனத்துக்கு செலவழித்தால் கூட நல்லம். அதுக்கு அவனுக்கு கேள்வி கணக்கிக்காது. யார் சொல்றாங்க? உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு மனிதன் சொத்துல 3ல் ஒரு பகுதியை அவன் நல்லா சுத்தமா ஈக்கணும் எங்கிறதுக்காக அவன் பயன்படுத்தக்கூடிய அத்தருவாக மனம், இதுக்கு அவன் செலவழித்தாலும் அவனுக்கு என்ன இருக்காது? கேள்வி கணக்கு இருக்காது. இது இஸ்ராஃபில் என்ன செய்யாது? சேராது. அப்ப சுப்ஹானல்லாஹ், அந்த அளவுக்கு எங்களுக்கு ஆரோக்கியம் காட்டப்பட்டிருக்குது இஸ்லாத்துல. அதே மாதிரி நோம்புல சுப்ஹானல்லாஹ், அதை பற்றி எவ்வளவு ஆராய்ச்சி நாங்கள் எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கிறோம். நோம்பு பிடிக்கிறாங்களுக்கு கேன்சர் வராது. நோம்பு பிடிக்கிறாங்களுக்கு கேன்சர் வராது. நாங்க 30 நோம்பு மட்டும் தான் பிடிக்கிறோம், 23 மட்டும் நாங்க பிடிக்கிறோம். ஆனா சுண்ணத்தான நோம்பு ஒன்று வியாழக்கிழமை, திங்கக்கிழமை சுண்ணத்தான நோம்பு இருக்குது. அதே மாதிரி மாசத்துல ஐயாமுல் பீல் 13, 14, 15 முறையில இருக்குது. ஐயாமுல் சூது 27, 28, 29 பிடிக்கிற நோம்பு இருக்குது. ஒவ்வொரு மாசத்துல எப்படியோ சுண்ணத்தான நோம்புகள் இருக்குது. செவ்வால் மாதம் பிடிக்கிற நோம்பு. அப்ப இது எல்லாத்துலயும் என்ன இருக்கு? எங்களுக்கு ஆரோக்கியம் இருக்குது. இது புதுசா வந்த ஒரு அறிக்கை. யார் அதிகமான நோம்பு பிடிப்பாங்களோ பரதான நோம்பு போக அவங்களுக்கு என்ன வராது? கேன்சர் நோய் தாக்கம் ஏற்படாது. சுப்ஹானல்லாஹ். அப்ப அதனால எங்களோட இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல எல்லாமே சுத்தம், அழகான விடயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்?
ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தனது கூட்டத்துக்கு சொல்றாங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, போனதெல்லாம் போகட்டும், இப்ப திருந்துங்க, அல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் தருவான். என்ன சொன்னாங்க? ஃபக்தி பிமா தஇதுனா இன் குன்த மினஸ் சாதிகீன். நீங்க நம்பிட்டு இருந்தா நீங்க எனக்கு சொல்றீங்க தானே, வேதனை வாரத்துக்கு முன்னால திருந்திக் கொள்ளுங்க, கஷ்டங்கள் அல்லாஹ்வோட வேதனை வாரத்துக்கு முன்னால திருந்திக் கொள்ளுங்க, ஈமான் கொள்ளுங்கன்னு சொல்றீங்க தானே. நீங்க எப்படி சொல்றது உண்மையா இருந்தால், நபியா நீங்க இருந்தால் நீங்க என்ன செய்யுங்க, நீங்க சொல்லக்கூடிய அந்த வேதனையை கொண்டு வாங்க, பிரச்சனை நாங்க பார்ப்போம். எந்த அளவுக்கு வரம்பு மீறினாங்க, எவ்வளவு பிடிவாதம், அவ்வளவு காலம் அல்லாஹ்வின் பால் அழைத்தும் எந்த ஒரு மாற்றமும் வருதில்லை. கடைசிக்கு வாயிலே செல்றது எப்படி, சவாவும் அவ அழுத்த அம்லம் தக்கும் மினல் வாயிலின். நீங்க எங்களுக்கு உபதேசம் செஞ்சாலும் சரி, உபதேசம் செய்யாவிட்டாலும் சரி அப்படின்னு சொன்னதுக்கு பின்னால ஆக கடுமையான வார்த்தை, அல்லாஹ் ரோஷக்காரன். எங்கட அல்லாஹ் எப்படியாப்பட்டவன், ரோஷக்காரன். சில டைம்ல சில விஷயங்கள் யார் சரி ஒருத்தர் சொல்லித்தர போக்கல, அல்லது யார் சரி ஒருத்தர் எங்களுக்கு நாங்க தவறான வழியில போக்கல, நாங்க என்ன செஞ்சிடப்படாது, வார்த்தையை அவசரப்பட்டு விட்டுறப்படாது. அல்லாஹ்க்கு பொருத்தமான வார்த்தை நீக்குது, அல்லாஹ்க்கு பொருத்தமில்லாத வார்த்தை நீக்குது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையால அவன் அந்தஸ்து செய்யப்படும், உயர்த்தப்படுறது நீக்குது. அந்த மனிதனுடைய வாயில வரக்கூடிய வார்த்தையின் மூலமாக அவன் அழிக்கப்பட்ட கட்டங்களும் இருக்குது. எந்த அளவுக்குன்னா சில நேரம் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியே போய்த்துருவார். முர்த்தத்தில் செல்வ முர்த்தத்து மதம் மாறினவர் என்று எங்களோட செயல் மூலமாகவும் நீக்குது, கூடுதலாக எங்களோட வார்த்தை பிரயோகத்தின் மூலமாகவும் நீக்குது. வார்த்தை பிரயோகம் அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் மாற்றமான வார்த்தைகள் வந்துச்சுன்னு சொன்னா, இஸ்லாத்துக்கு புறம்பான வார்த்தை வந்துச்சுன்னா அந்த ஒரு வார்த்தை போதும் மதம் மாறி போறதுக்கு. அதனால மிச்சம் கவனமா யோசனை பண்ணிக்கொள்ளணும். அப்ப ஃபக்தினா பிமா தஇதுனா இன் குன்த மினஸ் சாதிகீன். நீங்க சொல்றீங்களே வேதனை 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 காட்டுங்களே. இப்ப இந்த நேரத்துல தான் சொல்றாங்க, நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தனது கூட்டத்தாருக்கு சவால் விடுறாங்க. வலைக்கும் ஸலாம். அப்ப அல்லாஹ்வின் பால் முதலாவது ஆசை ஊட்டினாங்க, ஆசை ஊட்டி செஞ்சு பார்த்தாங்க, அவங்க ஏற்றுக்கொள்ற மாதிரி இல்லை. அவங்கள வாயின் மூலமாக பிடிவாதம், பெருமைக்குரிய வார்த்தை வெளியாகுது, பெருமைக்குரிய வார்த்தை வெளியாகுது. அடுத்த கட்டமாக அல்லாஹ்வை பயமுறுத்தி காட்டினாங்க. அல்லாஹ்வுடைய வேதனை பயங்கரமானது என்கிறத என்ன செஞ்சாங்க, பயமுறுத்தி காட்டினாங்க. அடுத்த கட்டமாக சவால் விட்டாங்க. இப்ப ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் கொஞ்சம் பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இப்ப ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க தனது கூட்டத்துக்கு, எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தனது கூட்டத்துக்கு சொன்னாங்களோ அதே மாதிரி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்குரிய அந்த முஅஜிஸா என்ன, நீங்க எங்களை பேச்ச கேட்கறீங்க தானே, எனக்கு பைத்தியம் எல்லாம் பிடிச்சிக்கின்னு சொல்றீங்க, ரைட், ஓகே. அப்படியா இருந்தா நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு என்ன செய்யுங்க, என்ன அழிங்க, என்னையும் எனது கூட்டத்தாரையும் ஈமான் கொண்டவங்களையும் அழிங்க. மின் தூனிஹி ஃபகீதுனி ஜமீஅன் சும்ம லா துன்திரூன். நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு என்ன செய்யுங்க, ஆபத்தை விளைவிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க, பிரச்சனை இல்லை, கை தர வேணாம், உடனே எங்களுக்கு என்ன செய்யுங்க, தீங்கு உண்டாக்குங்க. அதுக்கு பின்னால பாவிச்ச வார்த்தை என்ன, இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வ ரப்பிக்கும் மா மின் தாபத்தின் இல்லா ஹுவ ஆகிரும் பினாசியதிஹா. நான் முழுக்க யாரை நம்பிக்கிறேன், அல்லாஹுவை நம்பி இருக்கிறேன். இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளும் இல்ல அவன் சக்திக்கு முன்னால, அனைத்தும் எங்களுடைய முன்ரோமம், நாசியாஞ்சனா நெற்றி, நாசியாஞ்சனா நெற்றி, அனைத்து விடயங்களும் அல்லாஹ் தஆலா அவைகளுடைய நெற்றி ரோமத்தை பிடித்தவனாக இருக்கிறார். அப்படின்னா என்ன, முழு விடயங்களுடைய கண்ட்ரோலும் அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்குது. நீங்க எனக்கு என்ன செய்ய முடியாது, எந்த ஒன்றும் தீங்கையும் விளைவிக்க முடியாது. இந்த இடத்துல நாங்க பார்க்கணும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, இந்த வார்த்தையை நீங்க எனக்கு தீங்கு செய்யுங்க, நீங்க விரும்பினா எல்லா விஷயத்தையும் எனக்கு என்ன செய்யுங்க, என்ன அழியுங்க, நான் அலல்லாஹி தவக்கல்து, அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சுக்கிறேன். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, நீங்க என்னது எனக்கு பைத்தியம் அப்படி இப்படிதான் சொல்றீங்க, சரி என்ன பேச்சு நீங்க கேட்க மாட்டீங்கன்னு சொல்றீங்க, நீங்க உபதேசம் செஞ்சாலும் சரி உபதேசம் செய்யாவிட்டாலும் சரி, அப்படியா இருந்தா நீங்க என்ன செய்யுங்க, என்ன அழிச்சு காட்டுங்க. நான் யாருமே நம்பிக்கை வச்சுக்கிறேன், அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சுக்கிறேன், அவன் அனுமதி இல்லாம எனக்கு நீங்க எந்த ஒரு தீங்கையும் விளைவிக்க முடியாது. ஆனா அந்த இடத்துல தவக்குள் வைக்கிறேன்னு சொன்னா, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறேன்டா கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்கிறேன்ல. இன்னைக்கு சில பேரு தவக்குள்ங்கிறதுக்கு ஒரு
மோசமான அமைப்புல சில விஷயங்களை வச்சிருக்கிறாங்க. அதாவது எந்த ஒரு அஸ்பாப், எந்த ஒரு விடயத்தையும் செய்யாமைக்கு, அதுக்குரிய முன்னேற்பாடுகள் செய்யாமைக்கு நான் நல்லா மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன், எனக்கு கிடைக்கும். உதாரணமா நான் அங்கே இருக்கிறேன், வேலை ரூமை விட்டு வெளியே போனதான் கொம்பனிக்கு போயிட்டு கேட்டதான் செய்யும், எனக்கு வேலை கிடைக்கும். அது இல்லாமைக்கு நான் எனக்கு வேலை கிடைக்கும், எனக்கு வேலை கிடைக்கும், எனக்கு வேலை கிடைக்கும் சொல்றதுக்கு வேலை கிடைக்காது. தவக்குள்டா என்ன, நாங்க செய்ய வேண்டிய விடயங்களை நாங்கள் மேற்கொள்ளணும். மேற்கொண்டதுக்கு பின்னால அந்த பொறுப்பை நாங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ் மேல போடணும். யாரும் எனக்கு நான் செய்ய வேண்டிய முயற்சியை நான் செய்கிறேன், நீ ஏற்படுத்தி தரக்கூடிய முடிவு நல்ல முடிவாக இருக்கும். இதுதான் தவக்குள். இதுக்குதான் பேரு தவக்குள். சில பேர் சொல்லுவாங்க இப்படி தவக்குள் ஹதீஸ் வரக்கூடிய ஒரு ஹதீஸையும் சொல்லி முயற்சிகள் செய்யக்கூடாது, நீங்க சும்மா முன்னேற்பாடுகள் எந்த ஒன்று செய்யாமைக்கு சும்மா இருந்தா சரி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹதீஸை வழங்கப்படுத்துவாங்க. பறவைகள் எப்படி இருக்குது, தகுது ஹிமாசன் வதரூஹு பித்தானா, காலையில கூட்ட விட்டு வெளியே போக்குல பசியோட போகுதும், மாலையில வரப்போக்குல வயிறு நிரம்பி வருகிறது என்று சொல்லக்கூடிய ஹதீஸை சொல்லி என்ன செய்வாங்க, நாங்க அல்லாஹ் மேல நம்பிக்கை மட்டும் வச்சா போதும், முன்னேற்பாடுகள் ஒன்றும் செய்ய தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இந்த ஹதீஸிலே என்ன இருக்குது, தவக்குள்ள என்னன்னு எங்களுக்கு கேட்குது. பறவை கூட்டில இருந்து அது கிடைச்சிக்குமா சாப்பாடு? இல்ல, அது கூட்ட விட்டு என்ன செய்யுது, வெளியே வருகுது, தேடுது, அதுக்கு கிடைக்குது. அப்ப அந்த ஹதீஸிலே எங்களுக்கு என்ன இருக்கு, நாங்க செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகள் நாங்கள் கட்டாயம் செய்யத்தான் வேணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இரஃபில்ஹா வ தவக்கல், ஒட்டகத்தை பெற்றுக்கு என்ன செய்யணும், கட்டணும். அதுக்கு பிறகு அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கணும், ஒட்டகத்தை நீ பாதுகாத்துடு எங்க சொல்றாங்க, தவக்குள் வைக்கணும். அப்ப தவக்குள் என்கிற அந்த சிபத்திக்கு தானே நாங்க செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகளை செஞ்சதுக்கு பின்னால அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை வைக்கணும். சில தஸ்பீஹ்ல பாருங்க, ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் மட்டும் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் மட்டும் எனக்கு போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம் என்கிற அந்த திக்ர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட அந்த துஆ, இதை கட்டாயம் நாங்கள் ஓதி வரணும். இந்த இடத்துல இன்னொரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த விடயம், இஅலம் அன்னல் உம்மத லவ் இஜ்தமஅத் அலா அன் யதுர்ருக பிஷைஇன் லம் யதுர்ருக பிஷைஇன் இல்லா கத் கதபஹு அல்லாஹு அலைஹ். முழு சமூகமும் முழு உலகமும் உங்களுக்கு ஒரு தீங்கை விளைவிக்க ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தா கூட அவங்களால உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு தீங்கையும் விளைவிக்க முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிரயோஜனத்தை தரணும் என்று அவங்க நாடி இருந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பிரயோஜனத்தை உண்டாக்க நாடினாலும் என்ன செய்ய முடியாது, ஒரு பிரயோஜனத்தை உங்களுக்கு தர முடியாது. உங்களுக்கு அல்ல எது கிடைக்கணும்னு நாடி வச்சிக்கிறாலும் அது உங்களுக்கு கிடைச்சே ஆகும். அல்லாஹ் உங்களுக்கு எதை கிடைக்க கூடாதுன்னு எழுதி வச்சாலும் அது உங்களுக்கு கிடைக்கவே மாட்டாது. அப்ப இதெல்லாம் எதை உணர்த்துது, தவக்குள் என்கிறத நாங்கள் எல்லாத்தையும் நம்பிக்கை வைக்கணும், சொல்லணும். அதே மாதிரி நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், அதே மாதிரி நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகளையும் நாங்கள் செய்யணும், மேற்கொள்ளணும். ஆனா உறுதியான நம்பிக்கை இருக்கணும், அல்லாஹ் என்ன கைவிட மாட்டான், நான் செய்கிற அந்த முயற்சி மூலமாக எனக்கு நல்ல ஒரு விடிவு காலம் கிடைக்கும் என்கிற எண்ணம் எங்களுக்கு கட்டாயம் இருக்கணும். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் இவங்க எல்லாருமே அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை வச்சிருந்தாங்க. எந்த அளவுக்கு உண்டா, வந்த ரசூல்மார்கள் நபிமார்களுக்கு அவங்களோட கூட்டத்தார் என்ன செஞ்சாங்க, இன்ஹாதா இல்லா பஷர், நீங்களும் எங்களை போல உள்ள ஒரு மனிதர் தான், உங்களை விட்டங்களுக்கு உங்க வேற கிடைக்க இல்லையா அப்படின்னு எல்லாம் என்ன செஞ்சாங்க, நபிமார்கள் ரசூல்மார்களை பார்த்து கேள்வி செஞ்சாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹு அஅலம் ஹைது யஜஅலு ரிசாலதா, யாருக்கு நபி பட்டம் கொடுக்கணும், யாரை ரசூலாக நியமிக்கணும் என்கிற செய்தி அது அல்லாஹ்க்கு தெரியும். அவ்வளவு உறுதியான மக்களைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான், நபிமார்களாக ரசூல்மார்களாக தேர்ந்தெடுத்தான். قال يا موسى إني اصطفيتك على الناس برسالاتي وبكلامي, நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், ஏ மூசாவே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் ரசூலாக. ஃபஹுஸ் மா ஆதைதுக, நான் தந்த விடயங்களை சொல்லித்தரக்கூடிய விடயங்களை அழகான முறைக்கு வாழ்க்கையில் எடுத்து நடங்க. வகும் மினஷாக்கிரீன், நீங்க எனக்கு நன்றி உடையவராக ஆகிறீங்க. நபிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துக்களை சொல்லி அதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும்னு நபிமார்களுக்கே சொல்லியிருந்தால் நாங்கள் இன்றைக்கு எத்தனை நியமத்துக்களை நாங்கள் அனுபவிக்கிறோம். இப்போ நாங்கள் பார்த்தோம் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மேற்கொண்ட அவங்களுடைய தாவாவுடைய பணியில அவங்க கையாண்ட ஒரு விதம்தான்
அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கக்கூடிய நியமத்துக்களை சொல்லி அல்லாஹ்வின் பால் அழைச்சாங்க. அப்ப நாங்க இன்றைக்கு அல்லாஹ்வோட உதவியினால அல்லாஹ் தஆலாவுடைய எவ்வளவு அருட்கொடைகளை நானும் நீங்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாங்க யாரும் சரி முதுகுல ஒரு 2.5 கிலோ பேக்க தூக்கி சுமந்து செய்கிறோம் ஒவ்வொரு நேரமும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மூச்சு விடுறதுக்கு கஷ்டமான சில பிள்ளைகள் பிறப்பாங்க, மூச்செடுக்கிறது கஷ்டம். இவங்களுக்கு ஒரு முறை ஒன்று இருக்குது, ஒரு பேக் ஒன்றுல மாதிரி அந்த மூச்செடுக்கிறதுக்குமான ஒரு இயந்திரம் ஒன்று செய்யப்பட்டிருக்கும், பொருத்தப்பட்டிருக்கும். அந்த இயந்திரத்தை தான் அவங்க பேக்கில் போட்டு சுமந்துட்டு போனதானே அவங்களுக்கு என்ன செய்யணும், மூச்சு விடுறதுக்கு ஏனும். இப்போ நானும் நீங்களும் இப்போ நாங்கள் என்னது பேக் சுமந்து வந்திருக்கிறோம். இந்த பேக்கை பஸ்ஸில் வந்து உட்காரும் வரைக்கும் எடுத்துட்டு வரதே, தூக்கிட்டு வரதே ஒரு பெரிய அலட்சி. நிச்சயம் தேவையில்லை. மாஸ்கை போட்டுட்டு இருந்தா எவ்வளோ பாரம், அது பாரமே இல்லை. அந்த மாஸ்கை போட்டு எப்படா அந்த மாஸ்கை கலெக்டர் இருப்போம், அலட்டி பேக்கை சுமந்து தரிக்கிறோம். இல்லை, மூச்சு விடுறது எப்படி போகுது, மூச்சு விடுறது மூத்திரம் போகாட்டி மூத்திரத்துக்கு பட்டை அடிப்பாங்க. இப்போ உதாரணம், எனக்கு மூத்திரம் முடிக்கிட்டா நான் போயிட்டு உட்கார்ந்து அந்த நெச்சுரலான முறையில் வளமையான முறையில் கழிச்சால்தான் எனக்கு என்ன செய்யும், அந்த ராகத், அந்த ஒரு பெரிய ஒரு சுமையை இறக்கி வச்ச ஒரு உணர்வு என்ன செய்யும், பிறக்கும். ஒரு பாரமான ஒன்று பேய்த்திட்டுது, ஒரு திருப்தி ஒன்று வரும். ஆனால் மூத்திரத்துக்கு பட்டை அடிச்சா மூத்திரம் போச்சா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. என்ன செய்யலாம், என்னது பேக்கெட் நிறைஞ்சிக்கும், மூத்திரம் பேஞ்சனா இல்லையான்னு தெரியாது. அந்த டைமுக்கு என்னது பார்க்குறவங்க கொண்டு போய் கொட்டுவாங்க. அப்போ புதுசா ஒருத்தரை சந்திச்ச நேரம் அவருக்கு மூத்திரத்தில் பட்டை போட்டிருக்கு. ரோஷன் பாய்க்கு மூத்திரத்தில் பட்டை போட்டிருக்கு. அப்போ மூத்திரம் எப்படி போகுது, இப்போ எல்லாரும் என்னது மூத்திரம் போச்சா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அரைவாசி நிறைஞ்சிருக்கு. சுப்ஹானல்லாஹ், பாருங்க அல்லாஹ் தஆலாவுடைய நிஅமத் அருட்கொடைகளுக்கு எவ்வளவு அல்லாஹ் தஆலா தந்து வச்சுக்கிறான். உங்களுக்கு தெரியும், டயாலிசிஸ் செய்கிற மிஷின் பார்த்திக்க தெரியாது. இந்த கிட்னி பிரச்சனை உள்ளவங்களுக்கு டயாலிசிஸ் செய்யணும். டயாலிசிஸ் செய்கிற மிஷின் பெரிய ஜெனரேட்டர் இருக்கும், அந்த அளவு பெருசு அந்த இயந்திரம். ரத்தத்தை மாற்றணும். நாங்கள் என்னது, நான் ஏற்கனவே சொன்னேன், தொழுகையில் என்ன இருக்கு, எங்களுக்கு ஆரோக்கியமான எல்லாமே இருக்குது. இஸ்லாத்தில் முழுக்க முழுக்க ஆரோக்கியம், சுத்தம். அதனால கட்டாயம் நாங்கள் என்ன செய்யணும், இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் அழகான முறைக்கு அந்த வாழ்க்கையில் நாங்கள் எடுத்து நடக்கணுங்கிற எண்ணம் வரணும். ரசூல்மார்களுடைய அந்த சம்பவங்கள் எல்லாம் எங்களுக்கு என்ன இருக்கு, நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் அங்கிருந்து பார்த்துட்டே வரோம். பெருமைங்கிறது மிக மோசமான ஒன்று. இப்ரீஸ் கெட்டு போனான் பெருமையால, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் அழிஞ்சு போனாங்க பெருமையினால. இப்ப ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வரப்போற வேதனை எதனால வரப்போகுது, பெருமையால. அப்ப அதனால பெருமைங்கிறது எவ்வளவு மோசம் அதானே வந்திக்குது. பெருமை ஒரு கடுகளவு ஒரு மனிதன் உள்ளத்துல பெருமை இருந்தா அவனுக்கு சொர்க்கம் போறதுக்கு இயலாது. அதனால நாங்க பழகக்கூடிய ஒவ்வொருத்தருடையும் என்ன செய்யணும், அன்பான முறையில, அழகான முறையில, பாசமான முறையில, புன்முறுவலோடு எங்களை பார்க்க போக்குள்ள அவங்களுக்கு சந்தோஷம் கொண்டு வரணும். அது என்ன மனுஷனா, வராட்டி கவலை வரணும். அது என்ன மனுஷன் அன்றைக்கு வரையிலேயே அழகா பேசக்கூடிய மனுஷனு, வா போ இவனா வந்துடப்படாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு கேட்கப்படாது. இவனா வந்துடப்படாது, இவனா வா போ, இவனோட ஒன்றும் வச்சுக்கொள்ளக்கூடாது, இப்படி சொல்ற அளவுக்கு செஞ்சிடப்படாது. நாங்க உங்களோட நடவடிக்கைகள் அமைஞ்சிடக்கூடாது. அப்ப அந்த அழகான பெருமை மூமின்டாலே அவர் முத்தவாதியா, அவங்க மனசுல நான் சின்ன ஆள் தான் எண்ணம் இருக்கும். அல்லாஹ் தஆலா பெருமை இல்லாம நடக்கக்கூடிய மக்களுக்கு என்ன வச்சுக்கிறான், அவங்க உள்ளத்துல அவருக்கு என்ன எண்ணம் இருக்கும், நான் எப்பவுமே பணியத்தான். அதாவது மனசுல என்னது பெருமை இருக்காது, பணிஞ்சு போகக்கூடிய தன்மை இருக்கும். ஆனா அல்லாஹ் அடுத்தாக்கள் உள்ளத்துல என்ன வச்சுப்பான், இவரை பத்தி ஒரு பெரிய ஒரு கண்ணியத்தை உள்ளத்துல போட்டுருவான். பெருமை அடிக்கிறவனுக்கு அல்லாஹ் கொடுக்குறது எப்படி தெரியுமா, அவன் எப்படி நடப்பான், பெருமையா நடப்பான். நான் தான் பெரிய ஆள், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு அமைப்புல நடப்பாரு. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சு வச்சுப்பான் தெரியுமா, அடுத்தாக்கல்ல உள்ளத்துல இவனை பத்தி ஒரு கேவலத்தை போட்டு வச்சுப்பான். என்னது இந்த இஸ்ஸோ மாதிரி சுத்தம் சுத்தம், ஆனா சுத்தம் இல்லை, மெயின் இடத்துல தீ. அந்த மாதிரி
பெருமை அடிக்கிறாக்கள் நிலைமை இதுதான் மிக மோசமானது. நாங்கள் இதுவரைக்கும் பார்த்துட்டு வர சம்பவத்தில் பிரதானமான இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாவம் பெருமை. அது அல்லாஹ்க்கு மட்டும் சொந்தமானது, எங்களுக்கு சொந்தமற்றது. அதனால் நாங்கள் எல்லாருடைய நடக்கப்போக்கில் அழகான முறைக்கு, பாசமான முறைக்கு, புன்முறுவலோடு அழகான முறைக்கு நடந்து கொள்ளணும். அடுத்தாக்களுடைய சுகத்துக்கங்களில் கலந்து கொள்ளணும். எனவே அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய கிழமையிலையும் கூந்தலை தலைவங்களை பற்றிய இன்னும் கொஞ்சம் அரவாச்சி மட்டும் இருக்குது. அது நாங்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய கிழமையில பார்ப்போம். இதுவரைக்கும் பேசின சப்ஜெக்ட் என்ன சரி கேட்கணுமா இருந்தால் கேளுங்க. இதுல எல்லாம் பிடிச்சமான விஷயம் நற்குணம். நற்குணம் நற்குணம் எதிலையும் அவசரப்படாமைக்கு மென்மையான முறையில் நடந்து கொள்வது. அவசரப்படப்படாது. என்னது மெதுவாக எல்லா விஷயம் இதுதான் நற்குணம். நற்குணம் நற்குணம் இல்லாட்டி என்னது மனிதன்ல வேலையே இல்லை. ஏன்டா என்னது இஸ்லாமை நாங்கள் எடுத்து பார்த்த முடிச்சோம்னா அந்த நற்குணம் தான் மார்க்கம் எங்களை. அது அவருடைய இருக்கிறத தெரிஞ்சு அவர் நடைமுறை வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோமே. ஆமாம், நற்குணம் தான் மார்க்கம். அதனாலதான் களவு எடுக்கக்கூடாது. களவு யாரும் விரும்புறே பொய் பேசக்கூடாது. பொய்னா என்ன, உண்மைக்கு நடந்திக்கிறதுக்கு மாற்றமாக கொண்டு செல்வது. அது நற்குணத்துக்கு மாற்றம் தானே. அதனால பொய் ஹராம் பேசக்கூடாது. ஏன்னா என்ன எங்களை இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து பார்த்த முடிச்சோம்னா நற்குணம் தான் மார்க்கம். நாளை கியாமத்து நாளையில மீதான் தராசில எங்களுக்கு என்னது மிச்சம் பாரத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு செயல் இருக்க மாதிரி தான் நற்குணம் தான். அடுத்தது கட்டாயம் நாங்கள் என்ன ஒவ்வொருத்தரும் காலை மாலை விக்ரு ஓதி வார விஷயத்தில் கொஞ்சம் கரிசனையாக இருந்து கொள்ளணும். ஏன்னா இந்த விக்ருகளுக்கு நாங்கள் போன கிழமையும் பார்த்தோம். அவங்க பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாங்க. பிஸ்மில்லாஹி மஜரேஹா முர்சாஹா, அல்லாஹ் தஆலாவுடைய பெயரை கொண்டு இந்த கப்பல் ஆரம்பமாகட்டும் பிரயாணத்தை, அந்த பிரயாணத்தை முடிக்கட்டும் அப்படின்னு துவா செய்கிறாங்க. பிரயாணத்தை ஆரம்பிக்கிற நேரத்துலையும் சுப்ஹானல்லஸீ ஸக்கர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்கிற துவாவையும் ஓதுறாங்க. கப்பல் போய் சென்றடைய முன்னாலேயும் ரப்பி அன்சில்னி முன்சலம் முபாரக வ அன்த கைருல் முன்சிலீன், எங்களை நீ போய் தங்க வைக்கக்கூடிய இந்த இடத்த பரக்கத்தான இடமாக ஆக்கி வச்சிரு அப்படின்னுலாம் துவா செஞ்சுட்டு போகிறாங்க. அப்போ இதில் என்ன வழங்குது எங்களுக்கு? துவா செய்கிறது, காலமான விக்கிர பேணி வாரது, இஸ்திக்ஃபார பேணி வாரது. இப்போ நாங்கள் பார்த்தோம் இஸ்திக்ஃபார பேணி வந்து அதனுடைய நலன். கட்டாயமாக ஒரு வணக்கத்தை நாங்கள் வழங்குறதா இருந்தால் அந்த சிறப்பை கேட்டு வழங்கணும். நாங்கள் ஒரு வணக்கத்தை நாங்கள் வழங்குறதா இருந்தால், நான் கடைப்பிடிச்சு நடக்க போகிறேன்னா இருந்தால் அதில் இருக்கக்கூடிய சிறப்பை நான் தெரிஞ்சால் தான் எனக்கு செய்யும் ஒரு ஆசை கொண்டு வரும். இப்போ இஸ்திக்ஃபார் பலன் என்ன? எங்களோட கஷ்டம் இல்லாமல் போகும், பாவம் இல்லாமல் போகுது, அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் கிடைக்குது. இப்படி ஒவ்வொன்றையும் ஒரு சிறப்பை தெரிஞ்சால் தானே என்ன செய்யுது, அதை செய்யறதுக்கு எங்களுக்கு மனசு வரும், ஆசை ஆர்வம் வரும். அதே மாதிரி தான் இந்த காலை மாலை விக்கிரலையுமே இருக்கு, பல பிரயோஜனங்கள் இருக்கு. நன்மை ஒரு பக்கம், அது இல்லாமைக்கு கண்கூடாக கண்ட ஒவ்வொருத்தருக்கும் அனுபவங்கள் இருக்கும். அந்த வகையில் பிரயாணத்துக்கு பல துவாக்கள் இருக்குது. அதில் ஒரு துவா தான் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க அன் அஸில்ல அவ் உதல்ல அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைய அவ் அஸில்ல அவ் உஸல்ல. இப்படி ஒரு துவா இருக்குது. அது என்ன துவா? அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைய, நான் என் மூலமாக அடுத்தாக்கள் வழி தவறிடக்கூடாது, என் மூலமாக மோசமான சிபத் வைத்திடப்படாது, அடுத்தாக்கள் மூலமாக நான் வழி தவறி வைத்திடவும் பெறாது, நாங்கள் சொல்லுவோமே மோடத்தனமாக நடக்கிறாரு, அப்படி என் மூலமாக மோடத்தனமான செயல்களும் நடந்துடப்படாது, இன்னொரு மடைநாளையும் எனக்கு என்ன செய்யப்படாது, ஆபத்து வந்துடப்படாது, கால் தவறி நான் உந்துடப்படாது, அடுத்தாக்கள் மூலமாக நான் கால் தவறி உந்துடவும் கூடாது. இது மிக ஆழமான ஒரு துவா. இந்த துவாவை
ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஓதுறாரு, ஓதிட்டு போறாரு. போற நேரம் 3 சந்தர்ப்பங்கள்ல அவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறாரு, காப்பாற்றப்பட்டிருக்கிறார். அதுல முதலாவது ஒரு கட்டம் சாதாரணமா உண்மையா நடந்த சம்பவம் இது. பின்னுக்கு மனைவி நிறை மாத கற்பிணி, மனைவி நிறை மாத கற்பிணி. உங்களுக்கு தெரியும் எனக்கு 60-70 ஸ்பீட்ல போனா அதுவும் சிசி அண்டர் பைக். பின்ரோதையில காத்து போனா, முன்ரோதையில போனா வெரி வெரி டேஞ்சர். பின்ரோதையில காத்து போனாலும் என்னது டேஞ்சர் தான். அதுவும் எப்படியாப்பட்ட ரோட், மெயின் ரோட், கொழும்பு ரோட்னு வச்சுக்கொள்ளுமே. அப்போ 70 ஸ்பீட்ல போற நேரம் அல்ல 60 ஸ்பீட்ல போற நேரம் காத்து போன நடக்கும், வைப்ரேட் ஆகும். பெரிய பைக்கா இருந்தா, செங்கி பெருசா இருந்தா பிரச்சனை இல்லை. இதெல்லாம் சும்மா ஊதி விட்டா என்னது, ஒரு பஸ் பக்கத்துல போனாலும் வைப்ரேஷன் ஆகும். அப்படி போற டைம்ல அந்த சைக்கிள் வெறும் ஒரு சாதாரண ஒரு அசைவு கொடுத்து அதே சைக்கிள போயிட்டு நிக்கிறதா இருந்தா இது எப்படி சாத்தியம்? சாதாரணமா என்னது, சீக்கிரம் பைக்ல ஒரு பெரிய பஸ் போனாலே வைப்ரேட் ஆகும். அப்ப 60 ஸ்பீட்ல போற அந்த பைக்கு காற்று போயிட்டு என்னது அதே ஸ்பீட்ல என்னது ஒரு சாதாரண அசைவு கொடுத்து அதே சைக்கிள் அங்கிட்டு போகாம அதே சைக்கிள போயிட்டு நிக்கிறது எப்படி சாத்தியம்? இந்த துவாவுடைய பரக்கத், துவா ஓதினதால. அதே மாதிரி சில நேரம் வாகனங்கள் திடீர்னு போடுவாங்க அங்காளங்காலம். ஒரு மனிதர் வாராரு பைக்ல போய்த்துக்கிட்டு இருக்கிறாரு, டிப்பர் திடீர்னு போட்டா எதிர்பார்க்க கேளாது. நடக்கிற எக்ஸிடென்ட் எல்லாம் அப்படித்தான், கண் சிமிட்டுற நேரம் தான் எக்ஸிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. அந்த மாதிரி என்னது குறுகி அந்த நேரத்துக்கு அப்படி ஆபத்துகள் வாரதா இருந்தா அதெல்லாம் பாதுகாக்கப்படுறது எதனால? இந்த துவாகள் ஓதி வரதுனால. அதனால கட்டாயம் காலை மாலை திக்ருடைய விடயங்கள் நாங்கள் என்ன செய்யணும், கட்டாயம் கவனிச்சு அதை ஓதி வரணும். சில அதிகமான துவாக்கள் இருக்குது, எங்களுக்கு நேரம் கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு எப்படி அமைப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன செய்யறது, அமைச்சு கொள்வது. சரி, அப்படித்தான் எங்களுக்கு கிதாபுகள் வச்சுட்டு இருக்கலாது. பிளே ஸ்டோர்ல காலை மாலை ஓதக்கூடிய திக்ருகள் எல்லாம் நினைக்குது, இன்ஸ்டால் பண்றதுக்கு எப்படி நினைக்குது. அது நாங்கள் என்ன எங்களோட வேலை தலங்கள்ல அல்லது வேலைக்கு போற டைம்ல நாங்கள் என்ன செய்யலாம், ஓதிக்கொள்ளலாம். நம்ம அதை பார்த்து ஓதணும். நான் தமிழில் நான் இப்போ போகிற நல்லபடியாக ஆரம்பிச்சு நல்லபடியாக போய் சேர்ந்து சும்மா தமிழும் கேட்கலாம். நான் அதில் உள்ள தமிழ் தெரிஞ்சு அதுலையும் கேட்கலாம். இல்லை சும்மா நான் அதில் அது இதுல வராது, இதுல வர அதுவும் துவா தான். ஆனா இது குர்ஆன் ஹதீஸ்ல நேரடியா நபி அவங்க எங்களுக்கு கற்றுத்தந்த துவாக்கள். அது நாங்க எப்ப கட்டாயம் அதை ஓதி வரணும். இப்போ நம்ம அதை சொல்ல தெரியல, அது தெரியாத டைம்ல நாங்க என்னது யாரும் அப்படி போறோம், அது சரி பாதுகாப்பு நம்ம தெரிஞ்சு கேட்கலாம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் எங்களுக்கு, ஆமினு கமா ஆமனன்னாஸ், சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போல நீங்க ஈமான் கொள்ளுங்க. அந்த சஹாபாக்களோட தன்மைகள் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. சஹாபாக்களோட தன்மைகள் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. 2 இடத்துல வருகிறது. இது நற்குணத்தோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. ருஹமாஉ பைனஹும், சஹாபாக்கள் அவங்களுக்கு மத்தியில் எப்படி இருப்பாங்க, இரக்கமான முறையில அன்ப பாசத்தை காட்டி நடந்து கொள்வாங்க. இன்னொரு இடத்துல சொல்றான் எப்படி, வயுத்திரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தனக்கு பெரிய ஒரு தேவை இருக்குது, அப்படியான டைம்ல இன்னொரு மனிதனுக்கு கஷ்டப்பட்டு வரப்போக்குள்ள என்ன செய்வாரு, இதை அப்படியே விட்டு போட்டு அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய தன்மை இருந்துச்சு சஹாபாக்களுக்கு. இதெல்லாம் எதோடு சம்பந்தப்பட்டது, நற்குணத்தோடு சம்பந்தப்பட்டது. அல்ல இப்போ நம்ம நசிபை எழுதிட்டோன்னா நம்ம துவா கொண்டு தொழுவை கொண்டு பொறுமை கொண்டு நம்ம மாற்ற ஏழுமே அதில் நடந்து முடிஞ்சவரையும் நல்ல நாட்டம். கல்லால 2 விதமானது இருக்குது. ஒன்று இருக்கு கல்லாவுல் முஅல்லக். கல்லாவுல் முஅல்லக்னு சொன்னா அதுவும் அல்லாஹ் ஏற்கனவே எழுதினது தான். அதுவும் அல்லாஹ் ஏற்கனவே அல்லாஹ் இவர் கேட்ட விஷயம் வணங்கிட்டார். நாங்கள் செய்யக்கூடிய துவா ஓதக்கூடிய இந்த துவாவின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு ஏற்கனவே முடிவு செஞ்ச விஷயம் அது இல்லாமல் போகுமான் போகும். ஏண்டா அல்லாஹ் தீர்ப்பு எழுதினது 2 விதமாக இருக்குது. அதுக்கு செல்வது கல்லாவுல் முஅல்லக், கல்லாவுல் முபரம். இப்போ நாங்கள் உறவு முறையோட செஞ்சு நடந்தால் எங்களுக்கு வாழ்நாள் அதிகரிப்பு உண்டாகும். இந்த துவா ஓதினா எங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து இல்லாமல் போக முடியுது தானே.
அது ஏற்கனவே அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான், இவர் இவ்வளவு காலம் தான் வாழுவார் அப்படின்னு எழுதி தான் வச்சுக்கிறான். இவருக்கு இந்த ஆபத்து வரும்னு தான் நல்லா எழுதி வச்சுக்கிறான். ஆனா இவர் செய்யக்கூடிய அந்த விடயத்தின் மூலமாக என்ன நடக்குது, அல்லாஹ் தஆலா திருப்ப மாற்றி ஏற்கனவே எழுதிட்டான். அதை இந்த அமல் இவர் இந்த டைம்ல செய்வாரு, இதன் மூலமாக இது என்ன செய்யப்படும், 65 70 மாறுங்கிறத அல்லாஹ் ஏற்கனவே எழுதிட்டான். அதை இல்லாம ஆக்கிறவனா தள்ளி போடுவானா, இல்லாமல் ஆக்கிடுவான். தள்ளி போடுறது இல்லாமல் ஆக்கிடுவான்.